தமிழ் ஊழியத்தை ஜெபித்திடுவோம், வென்றிடுவோம் ஆயிரம் ஆயிரமாய். ஜெபித்திடுவோம், வென்றிடுவோம் ஆயிரம் ஆயிரமாய். ஆவியில் அடைவோம், ஊழியம் செய்திடுவோம். இயேசுவின் வருகை வெகு சமீபம், ஆயத்தமாகிடுவோம். ஆவியில் அடைவோம். ஜெபத்தை மட்டும் ஆங்கிலத்தில் பண்ணுவதற்கு அனுமதி கொடுங்கள், மன்னித்து என பழகிவிட்டது. Our most gracious and loving Heavenly Father, we thank Thee for this beautiful time of offering. I pray that You bless everyone who gave this offering, each and everyone, every adult, every child, and everyone who is working hard, Lord. Bless their businesses, bless their families, bless their jobs, bless their farming work, bless their agriculture and everything, Father. Let them increase into tens, thousands, 10,000s. Let them be ardent givers for Your missionary work. Bless their families and uphold them. All this I pray in Jesus' precious name. Amen. விசேஷித்த பாடல் ஜேம்ஸ் அவர்களால் பாடப்படும். மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்?
கடலே மலையே நதியே உன்னை கருத்துடன் படைத்தது யார்? கடலே மலையே நதியே உன்னை கருத்துடன் படைத்தது யார்? காற்றே ஒளியே சுடரே உந்தன் சேவையை உணர்ந்தவர் யார்? காற்றே ஒளியே சுடரே உந்தன் சேவையை உணர்ந்தவர் யார்? சேவையை உணர்ந்தவர் யார்? வானாதிவானங்களே உனக்கு தந்தது யார்? வானாதிவானங்களே உன்னை கருத்துடன் படைத்தது யார்? ஓயாமல் உருண்டோடும் உலகமே உன்னை உண்டாக்கி வைத்தவர் யார்? ஓயாமல் உருண்டோடும் உலகமே உன்னை உண்டாக்கி வைத்தவர் யார்? உண்டாக்கி வைத்தவர் யார்? உண்டாக்கி வைத்தவர் யார்? மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? மண்ணில் உண்டான மனிதரே உனக்கு ஜீவனை தந்தது யார்? மண்ணில் உண்டான மனிதரே உனக்கு ஜீவனை தந்தது யார்? மரணத்தை சிலுவையில் ஜெயித்து நித்திய வாசலை திறந்தவர் யார்? மரணத்தை ஜெயித்து சிலுவையிலே நித்திய வாசலை திறந்தவர் யார்? வாசலை திறந்தவர் யார்? மனம் போல ஓடுகிறாய் நீ மனம் மாறி அவரிடம் வா. மனம் போல ஓடுகிறாய் நீ மனம் மாறி அவரிடம் வா. அவர்தான் ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறாரே. அவர்தான் ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறாரே. அன்போடு அழைக்கிறாரே. அவர்தான் அடைக்கலமே. மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? கனிகளே நல்ல கனிகளே உனக்கு சுவை தந்து படைத்தது யார்? சுவை தந்து படைத்தது யார்? மலர்களே வண்ண மலர்களே உனக்கு மனம் தந்து மகிழ்ந்தது யார்? விசேஷித்த பாடலை கொடுத்த மகனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தெய்வீக ஆராதனைக்கு கடந்து செல்வோம். ஆராதனையை வைசக் அவர்கள் நமக்கு நடத்துவார்.
மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஓய்வு நாள் வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பார்த்த அந்த பாலாக்கும் அருவருப்பு அந்த டாபிக்குடைய மிச்சம் மீதியை முடிச்சிருவோமா? அதுலேயே நம்முடைய 7th டே சத்தியம் முழுவதும் உங்களுக்கு திருப்பியும் நினைவுக்கு வந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிற காலங்கள் எந்த காலம் அப்படின்னு சொன்னால், தேவன் வரப்போகும் காலத்தில் இருக்கிறோம். அதாவது கடைசி நாளின் விளிம்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதை நம்ம திரும்ப நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை நம்ம தரவாக வச்சுக்கிறது, அதில் தெளிவாக நம்ம சத்தியத்தில் இருப்பது மிகவும் மிகவும் அவசியம். ஏனென்றால் சாத்தான் வஞ்சிக்கிறதற்கு, பல தவறான போதனைகளை போதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலே நம்ம பார்த்த டாபிக் என்ன? பாலாக்கும் அருவருப்பு. அருவருப்பு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அருவருப்புனா என்ன? பிழையான தொழுகை முறை பிளஸ் ஆலயத்தை தீட்டுப்படுத்துதல். தேவனுடைய ஆலயத்தில் தான் என்ன பண்ணப்படும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படும். தேவனுடைய ஆலயத்தில் தான் என்ன பண்ணும்? முறையாக அவரை நம்ம தொல்ல முடியும். ஆனால் அந்த ஆலயத்திலேயே என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், வலு சர்ப்பமானது, பழைய பாம்பான வலு சர்ப்பமானவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், பல தவறான அஞ்ஞான மார்க்கங்களின் தொழுகை பழக்க வழக்கங்களை உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அதை பாலாக்கி போட்டான். ஸோ இந்த அருவருப்புகளினால் எப்படி ஹிஸ்ட்ரியில் காலம் தொட்டு காலங்காலமாக எப்படி கடவுள் அதை நியாயம் தீர்த்தார், இந்த கடைசி காலத்திலையும் எப்படி அதை நியாயம் தீர்க்க போகிறார் என்பதையே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஐ திங்க் கொஞ்சம் பேஸ் கம்மியாக வச்சுட்டாங்க. பேஸ் செக் 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 செக். ஆல்ரைட். ஸோ முதலாவது அருவருப்பு எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தானியேலின் நாட்களில் பாலாக்கும் அருவருப்பு. அது எதில் பார்க்குறோம்னா, சாலமன் கட்டிய முதலாம் தேவாலயத்துடன் சம்பந்தப்பட்டது. 2ஆம் அருவருப்பு எதில் பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின் நடந்த கிபி 70ஆம் ஆண்டு நடந்த அருவருப்பு. 3ஆம் பாலாக்கும் அருவருப்பு எப்போ அப்படின்னு சொன்னால், இனிமேல் தான் வரப்போகிறது. ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் அதில் நடந்த தவறான தொழுகையினால் எப்படி கடவுள் நியாயம் தீர்த்தார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். என்னாச்சு அப்படின்னு சொன்னால், தானியேலுடைய காலகட்டத்தில் யோயாக்கீம் ராஜாவாக இருக்கும்போது என்னாச்சு? அங்கே எசேக்கியா புஸ்தகத்தில் நம்ம ரீட் பண்ணுறோம், ஆசாரியர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையாக நின்று என்ன பண்ணாங்க? அவருடைய முதுகை கடவுளுடைய சன்னிதானத்திற்கு எதிராக திருப்பி, முகத்தை எதற்கு எதிராக திருப்பினார்கள்? கிழக்கிலே திருப்பினார்கள். கிழக்கில் என்ன இருக்கு? சூரியன் இருக்கு. சூரிய நமஸ்காரம். தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் தான் கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணாங்க? அவங்க 1ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிக்கிறது அப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்றத இந்த கதைகளின் மூலமாக, இந்த சரித்திர குறிப்புகளின் மூலமாக நம்ம கடைசி கால சத்தியத்திற்கு தெரிந்து கொள்ள போகிறோம். சரியா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருடைய தேவனுடைய சன்னிதானத்திற்கு எதிராக அவருடைய முதுகை காட்டி சூரிய நமஸ்காரத்தில் ஈடுபட்டதினால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே பாலும் அருவருப்பு நடந்தது. ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சொரூபங்களையும் விற்கக்கரங்களையும் வழங்கினாங்க. ப்ளஸ் யாருக்காக அழுதாங்களாம்? தம்மூசுக்காக அழுதார்கள். ஸோ இது எல்லாம் கடவுளுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்தது. 2வது அப்போ கடவுள் என்ன பண்ணார்? அவங்கள ஃபஸ்ட்டு பாலாக்கும் அருவருப்பை கடவுள் பார்த்தோன்னே அவர்கள் என்ன பண்ணார்? நேபுகாத்நேச்சார் ராஜாவு கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் நகரத்தில் இருந்த தேவனுடைய ஆலயத்தையும் கடவுள் என்ன பண்ணார்? நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆலயமானது, சாலோமனின் ஆலயம் தகர்க்கப்பட்டு போனது. 2ஆம் பாலாக்கும் அருவருப்பு என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ மக்கள் என்ன பண்ணலை? தேவனாக அக்செப்ட் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவ சொன்ன, வேதத்தில் சொன்ன தொழுகை முறைக்கு புறம்பாக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரபிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் சொன்ன தொழுகை முறைகளை ஃபாலோ பண்ணி ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்காததன் மூலமாக 2ஆம் பாலாக்கும் அருவருப்பிலையும் என்ன நடந்தது? டிஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிவு நேரிட்டது.
அது எதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் சிறுவையில் மறிக்கிறதுக்கு முன்பாக அந்த எருசலேம் நகரை பார்த்து அழுறாரு. ஏன் அழுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாக ஆவியானவர் மனிதனாக வந்தனால ஆவியானவர் அவருக்கு உணர்த்தி காட்டுறார். அதாவது எருசலேம் 70ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 70 அந்த ஆண்டில் வந்து 2வது தேவனுடைய ஆலயமும் என்ன பண்ணப்படும், அழிக்கப்படும். எருசலேம் நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருவரும் தப்ப மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும், இயேசு கிறிஸ்து சொன்ன எச்சரிப்பை கேட்டவர்கள் மட்டும் தப்பிக்கொள்வார்கள். அதற்கு கடவுள் கொடுத்த எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். 15ஆம் வசனம். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். நன்றி. ஸோ என்ன சொல்றாருன்னா, பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, அதை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணணுமா, மலைகளுக்கு ஓடி போங்கள். இயேசு கிறிஸ்து முன்னரைக்கின்றார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 66ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 66ஆம் ஆண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, எருசலேமை சுற்றி செஸ்டியஸ்ன்ற ரோம ராஜா என்ன பண்ணுறாருன்னா, முற்றுகையிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரோம அந்த ஈட்டிகளை நட்டு அதுக்கு மேலே சூரிய வணக்கத்தின் அந்த சிம்பல் அடையாளத்தை வந்து நட்ட வைக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த எருசலேம் நகரத்தின் சுற்றிலுமாக. அப்போ கடவுள் அந்த சிம்பல், பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேம் நகரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தை நீங்கள் அதை காணும்போது என்ன பண்ணுமா, யூதோவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு போக கடவீர்கள்னு சொன்னதை அவங்க கேட்காம என்ன பண்ணாங்க, யூதர்கள் உள்ள தங்கியிருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவ நம்பின கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, எருசலேமை விட்டு மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் கிராமப்புறங்களுக்கும் ஓடி போனார்கள். அவர்கள் தப்பித்தார்கள். ஏன்னா